இன்னொன்றையும் சேர்த்து ஹல்லேலூயா விடுதலை பெறுகிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் சிறையிலே இருந்தாலும் நம்பிக்கை உடையவனாய் ஆமென். 38 வருடமாய் இருந்த அந்த மனுஷனுக்கு நீ அரணுக்கு திரும்பு, இதோ உனக்கு ரெட்டிப்பான நன்மையை கிடைக்கிற நாள் வந்ததுன்னு சொன்ன ஆவியானுடைய மகிமை இந்த ஆலயத்தில் மூடிக்கொண்டிருக்கிறதற்காய், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் இந்த ஆவியானுடைய மகிமை கடந்து வந்திருக்கிறதற்காய் ஜெபிக்க அந்த நன்மை நடக்கிறது. ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிடங்கள் இன்னைக்கு அப்படியே முழு பலத்தோடு எல்லாரும் அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. ஆவியானவர் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறாரு. இல்லை, உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிற கர்த்தர், நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர். சிறைச்சாலையில இருந்தாலும், அற்புதமே நடக்காட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை வருது. நம்பிக்கையுடைய சிறையே, நம்பிக்கையுடைய மகளே, நம்பிக்கையுடைய மகனே, நீ வார்த்தைக்கு நேராய் திரும்பு, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும். இந்த சூழ்நிலை வெகு சீக்கிரத்தில் மாறி போகும். இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமாய் மாறி போகும். இந்த நிலைமை உனக்கு சீக்கிரமாய் மாறும். நீ இந்த இடத்துல இருக்க போவது இல்லை, ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க போவது இல்லை. இத்தனை வருஷமும் இருந்தது போதும். இனி ஒரு மாற்றத்தை நான் உனக்கு தருவேன், இனி ஒரு உயர்வை நான் உனக்கு தருவேன், இனி ஒரு அங்கீகாரத்தை நான் உனக்கு தருவேன், இனி ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். தேடி வருவார் கர்த்தர், தேடி வருகிறவர். நீ எதிர்பார்க்கிற திசையிலிருந்து அல்ல, நீ எதிர்பாராத திசையிலிருந்து ஒரு அற்புதத்தை என் இயேசு எனக்காக செய்வார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இந்த குடும்பத்துக்கு அது ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஜெபிச்சு